ஸ்னேகாலயா சில்க்ஸின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க. பழனி ரயில் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் ரயில் நிலையத்தில் சோதனை நடத்தி வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அழகேஷ். வணக்கம் அழகேஷ். தற்போது அங்குள்ள கள நிலவரங்கள் என்னவாக உள்ளது? பயணிகளுக்கு ஏதேனும் முன்னறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளனவா? விவரங்கள். பழனி ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு மிரட்டல் இருப்பதாக கூறி 50க்கும் மேற்பட்ட போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தற்போது பங்குனி உத்திர திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. பங்குனி உத்திரத்தையொட்டி ரயில் நிலையத்தில் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். மேலும் இந்த நிலையில் ரயில் நிலையத்தில் இன்று காலை 50க்கும் மேற்பட்ட போலீசார், அதாவது ரயில்வே போலீசார், RBI போலீசார், பழனி நகர காவல்துறையினர், வெடிகுண்டு நிபுணர்கள், 2 மோப்ப நாய்கள், மெட்டல் டிடெக்டர் உதவியுடன் அனைத்து பகுதிகளிலும் நடைபாதை, பயணிகள் ஓய்வெடுக்கும் அறை என பல்வேறு பகுதிகளில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அதாவது இந்த சோதனையானது காவல் தலைமை அதிகாரிகளுக்கு மின்னணு குறுஞ்செய்தி மூலம் வெடிகுண்டு மிரட்டல் இருப்பதாக கூறி ஒரு குறுஞ்செய்தி வந்ததாகவும் அதன் அடிப்படையில் தற்போது சோதனை மேற்கொண்டு வருவதாகவும் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் என கூறினர். இச்சோதனையில் திண்டுக்கல் ரயில்வே இன்ஸ்பெக்டர் தூயமணி வெள்ளைச்சாமி, RBF இன்ஸ்பெக்டர் சுனில்குமார், பழனி நகர ஆய்வாளர் மணிமாறன் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் என 50க்கும் மேற்பட்ட போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இச்சோதனையானது பழனி பேருந்து நிலையம் மற்றும் பழனி அடிவாரம் பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி அழகேஷ். கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட்.